ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் சாம்பார் ரெடி பண்ணுறேன் பார்த்துங்க. ஏன்னா ஹைதராபாத்தில் சாப்பாடெலாம் நல்லா இருக்காது. இது பாருங்கள், சாம்பார் பருப்பு வச்சுருக்கிறேன். நம்ம வண்டி இன்னும் லோடு வராமல் நிற்கிது. லோடு வந்தோன்னா நம்ம போயிடுவோம். அதாவது நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இப்போ கண்ணம்னு சாப்பிட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அது தப்பு இல்லை, அது உங்களோட பர்சனலு. அதையே நாங்கள் ஒரு கஷ்டப்படுற நாங்கள் ஒரு வீடியோ பார்த்தா அதை மதித்து கூட பார்க்க மாட்டேறீங்க, அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேறீங்க. இதே ஊராக சுற்றிக்கிட்டு வெட்டித்தனமாக சாப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நீங்கள் வீடியோ போடுறீங்க, லைக் போடுறீங்க, அவங்கள மேலும் கூட டெவலப் பண்ணி விட்றீங்க. எங்களை மாதிரி ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் ஒரு லைக் போடக்கூடாது, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. கஷ்டப்படுறவங்கள தூக்கி விடுங்க. எவ்வளோ பேர் சென்னையில் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல், நான் ஏன்னா லைன் வண்டி ஓட்டுறப்ப எங்களுக்கு தெரியும், எல்லாமே ரோட்டில் படுத்திருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு இது இருக்கும், ஏன் இவங்களை பார்த்து இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ண மாட்டுறாங்க, ஏன் இவங்களாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு யாருமே எதுங்க மாட்டுறாங்க. அதை லைக் போட மாட்டுறாங்க, உதவி பண்ண மாட்டுறாங்க. என்கிட்ட இருக்கிற நானாக இருந்தால் கண்டிப்பாக நான் இறங்கி நான் உதவி பண்ணுவேன். ஏன்னா அந்த உதவி பண்ணுற மனசெல்லாம் இல்லாமலாம் கிடையாது. இன்னும் நான் கஷ்டப்பட்டு இதை பாருங்கள், எனக்குன்னு ஒரு வேலை நான் தேடிக்கிட்டு கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றோம். பட் அடுத்தவங்க இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஆனால் லைக் பண்ணுங்கள், கரெக்டானவங்களாம் பார்த்து லைக் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு இந்த ஜெயமணி அண்ணனோட வீடியோ எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அந்த அண்ணன் கொஞ்சம் அதாவது அவங்க என்ன இது பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெயமணி அண்ணனை நான் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். எங்களுக்கு அதாவது எப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கஷ்டப்படுறவங்களுக்கு, விவசாயி, நாங்கள் டிரைவர் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். இன்னும் 2 நாளுக்குள்ள குளிக்காமலாம் வண்டி ஓட்டிக்கிட்டு சாப்பிடாம தூக்கம் தண்ணி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே. இந்த சும்மா சுற்றுறவங்களுக்கு அதெல்லாம் லைக் பண்ணுறது, அவங்கள மேலே மேலே நம்ம வளர்த்து விடுறது கஷ்டம். ஒரு வேளை சம்பாரித்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு அதில் வீடியோ போடுற மனசை கஷ்டப்படுத்தி போடுறாங்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயிங்களுக்கு ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இல்லாமல் நம்ம சாப்பிட முடியாது. உழைப்போம், உயர்வோம். ஜெயமணி அண்ணனுக்கு ஒரு காலை வணக்கம். ஏன்னா நான் அந்த அண்ணனோட ஃபேன், தீவிர ஃபேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெயமணி அண்ணனை. மிஸ் யூ அண்ணா.